Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. சாபத்துக்கு பிறகு வருத்தத்தோட பலனை புசிப்பாய், நெத்தி வேர்வினால் ஆகாரம் புசிப்பாய் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? இந்த கடின உழைப்பு, இது ஏன் கடின உழைப்பா இருக்குது, உழைப்பு ஏன் கடினமானது என்பதுக்கு ரெண்டு காரணங்கள் சொன்னேன். ஒன்று சென்ஸ் நாலேஜ். முன்ன தேவனோடு மனுஷன் நேரடி தொடர்பு கொண்டிருந்தான். அதனால ஒன்றுத்தையும் தேடி அலைஞ்சி ட்ரையல் அண்ட் எரர்லாம் பண்ண வேண்டியது, இப்படி செஞ்சு பார்த்து அப்படி செஞ்சு பார்த்து எது கரெக்டாக வரும்னு பார்த்து இதெல்லாம் பண்ண வேண்டியதில்லை. கடவுள் அவனுக்கு ட்ரையல் அண்ட் எரர் சிஸ்டம் இல்லாமல் நேரடியாக பதிலை சொல்லிடுறாரு, இப்படி பண்ணு இப்படி நடக்கும் அப்படின்றாரு. அப்போ ஈஸியாக முடிஞ்சு போகுது. மனுஷன் தேவனோடு கூட தொடர்பை இழந்த பிறகு, உறவு போன பிறகு மனுஷன் தன்னுடைய சுய புத்தியை சார வேண்டியதாக போச்சு. அவன் தேவனிடத்திலிருந்து ஒன்றையும் கேட்டு பெற்றுக்கொள்ள முடியல, கேட்டு தெரிஞ்சு கொள்ள முடியல. இவன் புத்தியை யூஸ் பண்ணி இவன் தேடி அலைஞ்சு எல்லாத்தையும் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதனால தான் கடின உழைப்பு இப்போ என்ன ஆயிடுச்சு, கடினம் ஆயிடுச்சு. இல்லைன்னா அது கடினம் ஆயிருக்காது. இந்த கடினம்ன்றது எங்கே வருது, தெரியாமல் அலைகிறது தான் அந்த கடினம். சென்ஸ் நாலேஜ்னால, ரெவலேஷன் நாலேஜ், தேவன் வெளிப்படுத்தினார்னா குயிக்கா காரியங்களை தெரிந்து கொள்ளலாம். ரெண்டாவது காரணம் என்ன, இந்த கடின உழைப்புக்கு ரெண்டாவது காரணம் என்ன, மனம் நமக்கு புதிதாகாதனால தான் கடின உழைப்பு இன்றைக்கு அநேக விசுவாசிகளுக்கு இருக்கிறது. நிறைய விசுவாசிகள் இன்றைக்கு கடின உழைப்பை நம்பி இருக்கிறாங்க. கடின உழைப்பு தான் வாழ்க்கையின் பிரச்சனைகளுக்கு பதில் என்று நினைக்கிறார்கள். ஏன்னா அவர்களுடைய மனம் இன்னும் புதிதாகவில்லை என்பதை நான் உங்களுக்கு எடுத்து காண்பித்தேன். பாருங்க, திருப்பம் நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். ஒரு மனுஷனுடைய இருதயத்தின் நினைவு எப்படியோ, நினைவை பற்றி பேசுது. ஆனா என்ன சொல்லியிருக்கு, இருதயத்தின் நினைவு. இதை பற்றி போன வாரம் பேச ஆரம்பிச்சேன். எப்படி மனுஷனுடைய நினைவுகள் அல்லது எண்ணங்கள், யோசனைகள் வேலை செய்கிறது அவனுக்குள்ளன்னு. கான்சியஸ் மைண்ட் என்று ஒன்று இருக்கிறது, சப்கான்சியஸ் மைண்ட் என்று இன்னொன்று இருக்கிறது இல்லையா? கான்சியஸ் மைண்ட்னா என்ன, இப்போ நான் எதையாவது ஒன்று செய்யணும்னா யோசித்து அங்கே போகணும், அதை எடுக்கணும், அது செய்யணும் அப்படின்னு யோசித்து நான் இப்போ யோசித்து செய்கிறேன் பாருங்கள், அதுதான் கான்ஷியஸ் மைண்டு. நான் அதை பற்றி அவேராக இருக்கிறேன், அதை பற்றி யோசித்து நான் போய் செய்கிறேன். சில காரியங்களை யோசிக்காமலே நான் செய்கிறேன். கார் ஓட்டுறேன், யோசிக்காமலே ஓட்டுறேன். அதை பற்றி ஒன்று பெருசாக நான் இது பண்ணிக்கல, யார்கிட்டையோ எதையோ பேசிக்கிட்டு, ஏதோ சப்ஜெக்டை ஆழமாக பேசிக்கிட்டு பயங்கர டிராஃபிக்கில் ஓட்டிகிட்டு போகிறேன். எப்படி அது செகண்ட் நேச்சர் மாதிரி ஆயிடுச்சு. அதை தான் சப்கான்ஷியஸ்ன்றோம். நம்முடைய முக்காவாசி நடவடிக்கைகள் சப்கான்ஷியஸ்ல இருந்து தான் வருகிறது, யோசிக்காம செய்யறது. பழக்கப்பட்டதுனால தானா வர்ற நடவடிக்கைகள் தான், தானா அதை செய்யறோமே ஒழிய அதுக்குன்னு உட்கார்ந்து இப்போ யோசிச்சு ஒரு மூவா யோசிக்க வேண்டியதில்லை, ஒரு அடியா எடுத்து வைக்கும்போது யோசித்து செய்ய வேண்டியதில்லை. தானா உள்ள இருந்து வருகிறது. ஏன்னா பழக்கப்பட்டுட்டோம், பழக்கப்பட்டதுனால அப்படி வருது. அப்ப பாருங்க, அந்த சப்கான்ஷியஸ் உள்ள எண்ணங்கள் போனாதான் நம்முடைய வாழ்க்கை மாற முடியும். வெறும் இந்த கான்ஷியஸ் மைண்ட்ல இருந்ததுன்னா வாழ்க்கை மாறாது. நிறைய பேர் வெறும் பிரசங்கத்தை ஒரு தடவை கேட்டுட்டு போறாங்க, இந்த கான்ஷியஸ் மைண்ட் உள்ள போகுது. அது அவங்க என்ன சொல்றாங்க, ஆஹா நல்லா சொன்னார் இன்னைக்கு, அந்த கருத்துக்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஆனால் நான் உங்களுக்கு கேரண்டி பண்றேன், அவங்களுடைய வாழ்க்கையில் எந்த மாற்றமும் ஏற்படாது. இந்த கருத்துக்களை கேட்டதுனால, இந்த ஒரு நாள் கேட்டதுனால அவங்களுக்குள்ள எந்த மாற்றமும் ஏற்படாது. ஏன்னா அவங்களுடைய கான்ஷியஸ் மைண்ட்ல தான் இருக்குது, இங்கே தான் இருக்குது. இங்க இருக்கிறது எங்க போகணும், உள்ள போகணும். அது இருதயத்தின் நினைவுகளாக மாற வேண்டும். அவைகள் சப்கான்ஷியஸ் மைண்ட்ல போய் அது ஆட்டோமேட்டிக்கா அது பிஹேவியரை உண்டாக்கணும், அது அவர்களை அந்த விதத்தில் நடக்க வைக்கணும். வெறும் இந்த மைண்ட்ல இருக்கக்கூடாது, இந்த மைண்ட்ல இருக்க வேணும். வெறும் இந்த மேலோட்டமான மனதில் இருக்கக்கூடாது, உள்ள ஆழத்தில் போயிட்டு என்னுடைய தன்மையில கலக்க வேண்டும், என்னுடைய ரத்தத்தில் கலந்துட வேண்டும், என்னுடைய எண்ணங்களில் கலந்து விட வேண்டும், என்னுடைய உணர்வுகளில் அது கலந்து விட வேண்டும். அப்படி கலக்கும் போதுதான் வாழ்க்கையில பெரிய மாற்றம் உண்டாகிறது. எத்தனை பேருக்கு புரியுது? இப்போ நிறைய பேர் கேட்குறாங்க, நான் கூட வந்தேங்க, கேட்டேங்க, எனக்கு ஒன்றும் ஆளுங்க, கேட்டால் ஏதாவது ஆயிடும் நான் சொன்னேன். வாங்க கேளுங்க, அது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு, வேற ஒன்றும் இல்லை, அது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு தான். ஆனால் மீதி ஸ்டெப்பை பண்ணணுமே. கேட்டீங்க, நல்லா இருந்ததா, சரி, இப்போ இதை உள்ள இறக்குறதுக்கு என்ன பண்ணீங்க, அது ஒன்றுமே பண்ணல. கேட்டேங்க, அதோட அடுத்த வருஷம் வந்தேங்க, 2 தடவை கேட்டேங்க, அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் 2 வருஷம் பொறுத்து வந்தேங்க, 2 தடவை கேட்டேங்க, ஒன்றும் ஆகாது. இது மாதிரி 20 வருஷம் போனாலும் ஒன்றுமே
நடக்காது. நல்ல நல்ல கருத்துக்கள்லாம் கேட்டு போயிட்டு இப்படி கேட்டுட்டு இப்படி விட்டுருவீங்க, அவ்வளோதான். அது ஒன்றும் நடக்கவே நடக்காது. ஏன்னா அது உங்களுடைய உள்ளத்தோடு கலக்கவில்லை, உங்களிலே ஒரு பங்காக மாறவில்லை, உங்களுடைய சப்கான்ஷியஸில் போய் அது கலங்கவில்லை. அது கலக்கும் போது தான் அங்கிருந்து பிஹேவியர் உண்டாகிறது. அப்போ உள்ளத்தில் வைக்கிறது எவ்வளோ அவசியம் பாருங்க. நான் அப்படி தான் இந்த காரியங்கள்லாம் கற்றுக்கொண்டேன். திரும்ப 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 கேட்டு 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 உள்ளே போய் 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 ஊறி 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 அப்படி தான் இந்த காரியங்கள்லாம் கற்றுக்கொண்டேன். அப்படி தான் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ ஒரு மனுஷன் இருதயத்தின் நினைவுகள் எப்படியோ அப்படி தான் அவன் இருக்கிறான். திருப்பம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 12. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து பரிசேயர் இந்த வசனத்தை கேட்டு இடரல் அடைந்தார்கள் என்று அறிவீரா என்றார்கள். பரிசேயர் இயேசுவின் பிரசங்கத்தை கேட்டு இடரல் ஆயிட்டாங்களாம், அப்செட் ஆயிட்டாங்க. இயேசு பிரதித்திரமாக, என் பரம பிதா நடாத நாற்றெல்லாம் வேரோடே பிடுங்கப்படும், அவர்களை விட்டு விடுங்கள், அவர்கள் குருடருக்கு வழிகாட்டுகிற குருடராயிருக்கிறார்கள், குருடனுக்கு குருடன் வழிகாட்டினால் இருவரும் குழியிலே விழுவார்களே என்றார். அப்ப இந்த பரிசேயர் என்ன சொல்றாரு? அவர்கள் குருடர்கள் மாறின்றார், கண்ணு தெரியாதவர்கள் மாறின்றார், சத்தியம் தெரியல அவங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்றாரு? அவங்க ஏன் அப்செட் ஆகுறாங்கன்னு சொன்னா, பரமபிதா நடாத சில நாற்றுகள்லாம் அவர்களுக்குள்ளே நடப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் என்னப்படுமா? வேரோட பிடுங்கப்படும். இந்த பரமபிதா நடாத நாற்றெல்லாம் நடப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறது. அது என்னத்தை சொல்லுகிறது நமக்கு? பாருங்க, ஒரு நல்ல காரியம் நமக்கு நடக்கணும்னா எப்படி நடக்குது? மார்க் 4ஆம் அதிகாரத்தில் வாசித்தீங்கன்னா, விதைக்கிறவன் வசனத்தை விதைக்க புறப்பட்டான், இல்லையா? திருப்பிடுங்க, மார்க் 4ஆம் அதிகாரத்தை பார்த்துருங்க, அப்போதான் தெளிவாக இருக்கும். மார்க் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான். என்னத்தை விதைக்கிறான்? அப்போ பாருங்க, வசனம் வந்து ஒரு விதையா இருக்குது. வசனம் ஒரு விதையை போல இருக்குது. அது ஒரு விளைச்சலை உண்டாக்குகிறது. 20ஆம் வசனத்தை பாருங்க. வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டு ஒன்று 30, ஒன்று 60, ஒன்று 100 பலன் கொடுக்கிறார்கள். இவர்களே நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள். அப்ப நல்ல காரியம் எதையாவது ஒன்று நமக்குள்ள பிறப்பிக்க வேணும் என்றால் எப்படி அது பிறப்பிக்கப்படுகிறது? வசனத்தை எடுத்து, அந்த நல்ல காரியத்தை குறித்த வசனங்களை எடுத்து நம்முடைய இருதயமாகிய நிலத்துக்குள்ள நாம் என்ன பண்ணுகிறோம்? விதைக்கிறோம், நடுறோம், தண்ணி பாய்ச்சறோம், அதை பாதுகாக்கிறோம். அந்த விதை தான் என்ன பண்ணுகிறது? விளைச்சலை ஏற்படுத்துகிறது. இப்ப செழிப்பு ஆகணும்னா எப்படி செழிப்பாகிறது? வசனத்தை எடுத்து உள்ளத்துல விதைக்கணும். செழிப்பை குறித்த வசனங்கள், வாக்கு தத்தங்கள், செழிப்பை குறித்து தேவன் சொல்லி இருக்கிற காரியங்களை எடுத்து உள்ளத்துல வைக்கிறோம். வைத்தால் அது என்ன பண்ணுது? அது வேரூன்றி, அது வளர்ந்து, அது கனி கொடுக்க ஆரம்பிச்சிருது. செழிப்பை பற்றிய வசனங்களை விதைச்சதுனால கூடிய சீக்கிரம் என்ன பண்ணுகிறோம்? ஒரு அறுவடையை பார்க்க ஆரம்பிக்கிறோம். செழிப்பு நம்முடைய வாழ்க்கையில உண்டாகிறது. இப்படிதான் உண்டாகிறது. சுகமும் அப்படிதான். வசனத்தை கொண்டு போய் உள்ளத்துல விதைக்கிறோம், சுகத்தின் எண்ணங்களை விதைக்கிறோம், அப்ப சரீரம் ஆரோக்கியம் அடைகிறது. எல்லாமே அப்படிதான். குடும்ப நல்வாழ்வும் அப்படிதான். விதைக்கணும் வசனத்தை. வசனத்தை விதைச்சாதான் நல்ல ஒரு குடும்பம் உருவாகும். குடும்பம் ஒரு தோட்டம் போல. அது நல்ல விதைகளை விதைச்சா நல்ல கனி கொடுக்கும். அப்ப நல்ல விதைகளை விதைச்சுதான் ஒரு நல்ல குடும்பத்தை உருவாக்க முடியும். சிலர் பாருங்க, குடும்பத்தில் ஒரு பிரச்சனைனா யார்கிட்டயா போக வேண்டியது. அவங்க என்ன சொல்றது? 2 பிசாசு இருக்கு உனக்கு, உடனே உனக்கு ஏதோ பேய் பிடிச்சிருக்கு, உனக்கு ஏதோ பில்லி சுனியை வச்சுட்டாங்க, உனக்கு இது பண்ணிட்டாங்க, அது பண்ணிட்டாங்க, அதை பண்ணிட்டா சரியா போயிடும், அதை துரத்திட்டா சரியா போயிடும். பேயை விட பெரிய பிரச்சனை இருக்குது உங்களுக்கு. பேயே தேவையில்லை, இவங்களே போதும். பரமபிதா நடாத நாற்றுகள் எல்லாம் உள்ள நடப்பட்டிருக்கிறது. அதனால தான் பிரச்சனை. உள்ளத்துல பல தவறான காரியங்கள் நடப்பட்டிருக்கிறது. அதையெல்லாம் பிடுங்கி எறிந்து போட்டு சரியான காரியங்களை உள்ளத்துல நட வேண்டும். அதான் பிரச்சனை பாருங்க. அதனால சும்மா பேயை ஓட்டிட்டு நான் வந்து பில்லி சூனியத்தை நான் சரி பண்ணிட்டேனாக்கும், அதனால நீ இனிமே சரியாயிடுவாக்கும் அப்படின்னு சொல்றதெல்லாம் சும்மா. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது பாருங்க. விசுவாசிக்கு என்ன பில்லி சூனியம், விசுவாசிக்கு என்ன பேய் பிசாசு, விசுவாசிக்கு என்ன, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. விசுவாசிக்கு என்ன பிரச்சனைனா, வேண்டாத சில காரியங்கள்லாம் உள்ளத்தில் என்ன பண்ணப்பட்டிருக்கிறது? நடப்பட்டு இருக்கிறது. ரொம்ப நாளா அதை வந்து பிசாசானவன் நட்டு. இப்ப பாருங்க, நிறைய பேர் நினைக்கிறாங்க பிசாசானவன் தான் வேலை செய்யும். பிசாசு லீவ்ல போயிட்டாங்க. அவன் எப்போ நட்டு அது நல்லா வளர்ந்துகிட்டு இருக்குது. அவனுக்கு தெரியும் இது நல்லா வளர்ந்து நல்லா கனி கொடுக்க ஆரம்பிச்சிடும், நல்ல பெரிய மரமா வளர்ந்துடும், இவங்க சண்டை போட்டே தான் இருப்பாங்க, இப்படியே அழிஞ்சே போயிடுவாங்கன்னு அவனுக்கு நல்லா தெரியும். ஏன்னா உள்ள நட்டுட்டானே, அழிவுக்கான விதைகளை நட்டு வச்சுட்டான். நட்டு வச்சுட்டு அவனுக்கு அப்புறம் வேலையே கிடையாது. இவங்க பிஸியா பிசாசை ஓட்டிட்டு இருக்கிறாங்க. அவன் போயிட்டான்.
ஹலோ, இருக்கிறீங்களா? அவன் என்ன பண்ணிட்டான், அவனுக்கு எப்படி வேலை செய்ய சிஸ்டம் எப்படின்னு தெரியும். அவனுக்கு சிஸ்டம்ஸ் தெரிஞ்சவன், அவனுக்கு எப்படி சிஸ்டம் வேலை செய்யுதுன்னு தெரியும். அவனுக்கு தெரியும் விதைத்தால் அந்த விதை விளைச்சலை கொடுக்கும். பிரச்சனையை உண்டாக்கணுமா குடும்பத்தில், அதுக்குரிய விதைகளை விதைச்சிட்டா போதும். அது நாளடைவில் வளர்ந்து பெரிய பூகம்பமா வெடிச்சு செதறி எல்லாம் தூள் தூளா ஆயிடும். பாம்பு போட்ட மாதிரி சில குடும்பம் பாருங்க, அப்படிதான் டெரரிஸ்ட் பாம்பு போட்ட மாதிரி இருக்கும் வீடு. ஏன்னா உள்ளத்தில் பாம்பெல்லாம் விதைச்சிருக்கிறாங்க. பிதா நடாத நாற்றெல்லாம் நடப்பட்டிருக்கிறது. அப்போ பாருங்க, ஒரு நல்ல காரியம் நடக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? இப்போ மேரேஜ் அண்ட் ஃபேமிலி பற்றி கேட்கணும். வாங்கி அதை கேட்டு 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 உள்ளத்தில் நட வேண்டிய நாற்றுகளை, பரமபிதா நட வேண்டிய எண்ணங்களை நட வேண்டும். அது விளைச்சலை கொண்டு வரும். அது நல்ல விளைச்சலை. வேற வழி கிடையாது, ஷார்ட்கட் கிடையாது. ஷார்ட்கட் இருந்தால் நான் உங்களுக்கு பார்சல்லே அனுப்பிச்சி வச்சிருவேன். நீங்கள் வரவே வேண்டியதில்லை. எதுக்கு பாவம் பஸ்ஸு கிசு ட்ரெயின்லாம் ஏறி இங்கே வந்துட்டு இருக்கிறீங்க? குரியரில் அனுப்பிச்சி வச்சிருவேன். நல்லவன் நான். உங்களுக்கு ஒரு சார்ஜ் பண்ணி கரெக்டாக இந்தாங்க உங்கள் ஆன்சர் பேக்கேஜ், உங்கள் கைக்குட்டை இதோ பிடிங்க, உங்கள் எண்ணெய் இதோ பிடிங்க, இது எல்லாத்தையும் சரி பண்ணுன்னு உங்களுக்கு அனுப்பிச்சி வச்சிருவேன் நான். ஆனால் ஏன் இங்கே வர வேண்டியதாக இருக்குது? ஏன் மழையிலையும் வெயில்லையும் இங்கே வர வேண்டியதாக இருக்குது? ஏன்னா இதுதான் பதில். கேட்டாதான் பதில் உண்டாகுமே ஒழிய கேட்காம பதில் உண்டாக முடியாது. மீதியெல்லாம் சும்மா. அதான் சொல்றேனே, அதெல்லாம் பதிலாக இருக்குமானா நான் பார்சல்லே அனுப்பிச்சி விட்டுருவேன் உங்களுக்கு. அது பதில் இல்லாதனால தான் எது உண்மையான பதிலோ அதை பிரசங்கித்து கொண்டிருக்கிறேன் கடவுளுடைய வார்த்தையிலிருந்து. நல்லா கவனிங்க. அப்ப விதை நடப்படுகிறது. அது 1, 30, 60, 100 பலன் அளிக்கிறது. நல்ல விதத்தில் விதைக்கப்படும் போது அந்த விதை என்ன பண்ணுது? பலன் கொடுக்கிறது. பிசாசும் பாருங்க அதே மெத்தடை தான் யூஸ் பண்றான். ஏன்னா அவனுக்கு தெரியும். ஏன்னா இது வந்து விதைப்பு அறுப்புங்கிறது கடவுள் ஏற்படுத்தின ஒரு பிரமாணம். ஹலோ, இருக்கீங்களா? அவனுக்கு கடவுளுடைய பிரமாணம்லாம் நல்லா தெரியும். எல்லாம் எப்படி வேலை செய்யுதுன்னு தெரியும் அவனுக்கு. பூமி உள்ளளவும் விதைப்பு மறுப்பும் இருக்குது. இப்படிதான் எல்லாம் வேலை செய்யுதுன்னு அவனுக்கு தெரியும் நல்லா. ஸோ அவன் என்ன பண்றான்? அதே மெத்தட்ல தான் வர்றான். அவனும் எல்லாம் எப்படி வேலை செய்யுதுன்னு அவனுக்கு நல்லா தெரியும். அப்போ உங்கள் குடும்பத்தில் ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணுமா? உங்க பொருளாதாரத்தில் சீரழிவை உண்டு பண்ணுமா? உங்க எண்ணங்களில் பயங்களை உண்டு பண்ணுமா? சந்தேகத்தை உண்டு பண்ணுமா? அவநம்பிக்கையை உண்டு பண்ணுமா? உங்க வாழ்க்கையை கண்ணீரா மாற்றணுமா? அதற்கேற்ற நாற்றுகளை கொண்டு வந்து என்ன பண்றான்? உள்ளத்துல நட ஆரம்பிச்சிடறான். பரமபிதா நட்ட நாற்று அல்லது ஏழ்மைத்தனத்தின் நாற்று, இல்லாமை, வறுமை, குறைவு, தாழ்ச்சி என்கிற நாற்றுகளை என்ன பண்றான்? உள்ளத்துல கொண்டு வந்து நட ஆரம்பிச்சிடறான். அவனுக்கு தெரியும் இதெல்லாம் நட்டுட்டா நடுற வேலை நடக்குதுன்னு நம்மளுக்கு தெரிய மாட்டேது. பாருங்க எப்படி நடுறான். வசனத்தை விதைக்கிறவன் விதைக்கிறான் இருக்குது. எப்படி விதைக்கிறான்? நம்ம தான் வசனத்தை விதைக்கிறவர்கள். எப்படி விதைக்கிறோம்? நம்முடைய வாயினால வசனத்தை பேசும்போது ஒரு விவசாயி எப்படி எடுத்து விதையை எடுத்து நிலத்தில் தூவி விதைக்கிறானோ அதுபோல நம்முடைய வாயிலான வார்த்தைகளை பேசும்போது நம்முடைய இருதயத்துக்குள்ள அவைகளை தூவுகிறோம். இருக்கீங்களா? இருதயமாகிய நிலத்துக்குள்ள அது போய் விழுகுது, வாரி இறைக்கிறோம். சுகத்தை பற்றிய வார்த்தைகளை பேசும்போது நம்முடைய இருதயமாகிய நிலத்துக்குள்ள என்ன பண்றோம்? அந்த வார்த்தைகளை தூவுகிறோம். நல்ல எண்ணங்களை பேசும்போது, வெற்றியின் எண்ணங்களை பேசும்போது, செழிப்பின் எண்ணங்களை பேசும்போது, கர்த்தருடைய வார்த்தை சொல்லும் காரியங்களை பேசும்போது, அப்படிப்பட்ட காரியங்களை நம்முடைய இருதயமாகிய நிலத்துக்குள்ள தூவுகிறோம். நிறைய பேருக்கு அது தெரியல. தெரிஞ்சா இன்னும் கொஞ்சம் பேசுவாங்க. நிறைய பேர் என்ன பண்றாங்க? நெகட்டிவா பேசிட்டு இருக்கிறாங்க. வறுமை, இல்லாமை, தாழ்ச்சி, குறைவு, எந்நேரமும் முறுமுறுக்கிறது, எந்நேரமும் தங்களுடைய வாழ்க்கையை பற்றி தாழ்வா பேசுறது, ஒன்றும் இல்லைன்னு பேசுறது, போச்சு முழுகிடுச்சாக்கும், அப்படியாக இப்படியாக்குன்னு பேசுறது. ஏன்னு சொன்னா அவர்களுக்கு விளங்கல. வார்த்தையை பேசும்போது அவைகள் விதைகளாக பிசாசு என்ன பண்றான்? யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடறான். அதை வச்சே நம்ம வாயை வச்சே என்ன பண்றான்? அவன் நம்மளை கெடுக்கிறான். யாக்கோபு 3 வாசித்து பாருங்க, சொல்லுது நாவு நெருப்பு, சிறிய நெருப்பு பெரிய காட்டை அழிக்கிறதுனா ஒன்றும் இல்லை. இங்கே பற்ற வச்சிடறான், அவ்வளோதான். படபடன்னு பேச வேண்டியது. ஆமாம், பெருசாக சம்பாதிக்கிறார் இவர் சம்பாரிச்சு பெரிய வாழ்ந்துட்டமாக்கும், எத்தனை பட்டு புடவை வாங்கி கொடுத்தாரு, எத்தனை வளையல் வாங்கி கொடுத்தாரு, கேளுங்க அவரை, ஒரு பிரயோஜனம். இப்படியே பேச வைக்கிறான். பேசி 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 வெடிக்க போது பாருங்க. ஒரு நாள் பேசிக்கிட்டே இருந்தால் வெடிச்சு பூகம்பமாக ரோட்டில் வந்துடும். இவங்களுக்கு தெரியல பாருங்க, கிறிஸ்தவங்க தான், இவங்களுக்கு தெரியல. இவங்க என்ன பண்றாங்க? பேசுறாங்க. வாயை திறந்து பேச 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 இருதயத்துக்குள்ள பிசாசானவன் பரமபிதா நடாத இந்த நாற்றுகளை நட ஆரம்பிச்சிடறான்.
கெட்ட தீய எண்ணங்களை, பகையின் எண்ணங்களை, விரோதத்தின் எண்ணங்களை, கசப்பின் எண்ணங்களை, ஏமாற்றத்தின் எண்ணங்களை, தாழ்வின் எண்ணங்களை உள்ள வாரி இறைத்தான் இருக்குது பாருங்க. அது விவசாயியை பற்றி சொல்லுங்க. வாரி இறைச்சான்னா லூஸ் பெண்டர் இல்லை, சும்மா காசு எடுத்துட்டு போய் எப்படி செலவழிக்கணும்னு தெரியாம வாரி இறைச்சி செலவழிச்சுட்டு வராம பாருங்க. அப்படி சொல்லல. வாரி இறைத்தான்னா விவசாயி சொல்லுது. அவன் வாரி இறைச்சி விதைக்கிறான். ஏன்னா அவனுக்கு தெரியும் எவ்வளவு விதைக்கிறோமோ அவ்வளோ அறுப்போன்னு. நிறைய பேர் வாரி இறைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. என்னத்தை வாரி இறைச்சிட்டு இருக்கிறாங்க? சேற்ற வாரி இறைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகளை வாரி வாரி இறைச்சிட்டு இருக்கிறாங்க. தங்களுடைய உள்ளங்களிலே அவைகளை விதைத்து கொண்டிருக்கிறார்கள். இருக்கீங்களா? பரமபிதா நடாத நாற்றுகள் உள்ள நட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. பிசாசுடைய வேலை பாருங்க. அது இவங்களுக்கே தெரியல பிசாசு இவங்களை யூஸ் பண்றான்றது. இவங்களுக்கே தெரியாம நான் என்ன பேசினேங்க, அந்த நேரத்தில் ஏதோ கொஞ்சம் கோவம் வந்துருச்சு பேசிட்டேன். அடுத்த நாளும் கொஞ்சம் கோவம் வந்துருச்சு பேசிட்டேன். ஒரு மாசமா அப்படிதான் பேசிட்டு இருக்கிறேன். கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் அப்படி பேசுவேன், அப்புறம் சரியா போயிடுவேன். டெய்லி 10 நிமிஷம் இப்படி வச்சா என்ன ஆகுது? பரமபிதா நடாத நாற்றுகள் உள்ள நடப்பட்டு விட்டது. இந்த பரிசேயர்களுக்கெல்லாம் அப்படிதான் அந்த மத எண்ணங்கள், தவறான போதனைகள் எல்லாம் பரமபிதா நடாத நாற்றுகளாக நடப்பட்டு விட்டது. தீய காரியங்கள் உள்ளத்தில் நடப்பட்டு விட்டது. அதனால தான் இயேசு பிரசங்கம் பண்ணும்போது அப்செட் ஆகிறாங்க. கவனிக்கிறீங்களா? அப்ப பாருங்க, அதே மெத்தடை தான் பிசாசானவன் யூஸ் பண்றான். கடவுள் என்ன மெத்தடு, சோவிங் அண்ட் ரீப்பிங் மெத்தடு யூஸ் பண்றாரோ, வசனத்தை நம்மளை விதைக்க வச்சு இருதயத்துக்குள்ள அதன் மூலமா ஒரு விளைச்சல் தர்றாரோ, அது மூலமா சுகத்தை தர்றாரு, அது மூலமா செழிப்பை தர்றாரு, அதன் மூலமா எல்லாத்தையும் தர்றாரு. அதே மெத்தடை பிசாசு யூஸ் பண்றான். எத்தனை பேருக்கு புரியுது? இப்போ இந்த விதைகள் நம்முடைய சப்கான்சியஸ்குள்ள போகுது, நம்முடைய ஆழ் மனதுக்குள்ளே போகிறது. சப்கான்சியஸ் சொன்னா ஆழ் மனதுக்குள்ள போகுது. அது ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்கிறது. நம்ம என்ன இவ்வளவு நாள் விதைச்சோமோ அதுதான் இப்போ ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை ஏன் இந்த நிலையில் இருக்கிறது, இன்றைக்கு இருக்கிற நிலையில எப்படி வந்தது என்னன்னு தெரியலங்க, அப்படி ஆயிடுச்சுங்க. யாரோ என்னமோ செஞ்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் என்றார் ஒருத்தர். ஒன்றும் யாரும் செய்யல, நீங்க செஞ்சது தான் இது. ஹலோ, இது சொன்னா அவங்களுக்கு வருத்தமா இருக்கும். நீங்க டெய்லி பேசுனீங்களே, அதனுடைய ஒட்டுமொத்த உருவம் தான் இப்போ வந்துருக்குது. வேற ஒன்றும் கிடையாது. வேற யாரும் ஒன்றும் இல்லைங்க, செய்வினன்றாங்க. அதான் அந்த செய்வினை தான் நீங்க செஞ்சதுனுடைய வினை. இது பேசி 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 செய்வினை நீங்க தான் வச்சிருக்கிறீங்க. வேற யார் செய்வினை? செய்வினை வைக்கவே வேண்டியது இல்லையா? செய்வினை தேவையில்லை, நம்ம வாயே போதுமே. பிசாசே தேவையில்லை, அவனுக்கு நல்லா தெரியும். இது செய்வினை ப்ரொடியூஸ் பண்ணிருக்கிறோம். இதை விதைக்கும் போது உள்ள என்ன ஆகுது, ஒரு இமேஜ் உண்டாயிடுது. அந்த வார்த்தைகள், அந்த விதைகள் போய், வார்த்தைகள் தானே அது. இது விவசாயத்தில் விதைக்கிற விதை மாதிரி இல்லை, இது வார்த்தைகள். இது என்ன பண்ணுது, விதையை நிலத்தில் வச்சா என்ன ஆகுது, உள்ள போய் அது ஜெர்மினேட் பண்ணி அப்படியே வளர்ந்து அப்படியே மரமாக இதாகுது. அதுபோல இந்த வார்த்தைகள் உள்ள போய் வளர்ந்து உருவெடுத்து ஒரு பிக்சர் உருவாகி விடுறது, ஒரு படம் நமக்குள்ளே உருவாகி விடுகிறது. மரம் மாதிரி ஒரு படம் உருவாகி விடுகிறது. அப்போ பாருங்க, மரம் உருவான உடனே கனி உருவாக ஆரம்பிச்சிருது. கனியை பார்த்து மரம் என்ன மரம்னு சொல்லிடலாம். ஆப்பிளை பார்த்தோன்னு சொல்லலாம் இது ஆப்பிள் மரம்னு. ஏன்னா எந்த ஆப்பிள் மரமும் ஆரஞ்சை கொடுக்காது, ஆப்பிளை தான் கொடுக்கும் இல்லையா? ரூட்ல என்ன இருக்குதோ அதை ஃப்ரூட்ல நம்ம பார்க்கலாம். ரூட் தான் மறைந்திருக்கிற நம்முடைய இருதயம், இருதயத்தில் இருக்கிற எண்ணங்கள், அங்கே நாம் விதைத்திருக்கிற காரியங்கள், அதான் ரூட்டு. அதை பார்க்க முடியாது, ஆனால் ஃப்ரூட்டை பார்க்க முடியும் இல்லையா? கனியை பார்க்க முடியும். அதுதான் வெளியே நாம் காண்கிற வாழ்க்கை. இந்த வெளியே நாம் காண்கிற வாழ்க்கை ஏதோ திடீர்னு வந்துடல, ஏதோ திடீர்னு வானத்திலிருந்து விழுந்துடல. இந்த வாழ்க்கை, இந்த வாழ்க்கை நாம ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறோம். உள்ளத்தில் இருக்கிற அந்த எண்ணங்களை கொண்டு நாம் என்ன பண்ணியிருக்கிறோம், ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த ரூட்ல இருந்து வந்த ஒரு ஃப்ரூட் அது. அதனால தான் பாருங்க, நிறைய பேர் சில நேரத்தில் சபைக்கு வருவாங்க, சத்தியங்களை கேட்பாங்க, இங்கே வந்தோன்னா அல்லேலியா ஆமேன்னுவாங்க. பட்டு 10 வருஷம் பொறுத்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருந்ததை விட மோசமான நிலையில் இருப்பாங்க. ஏன்னு சொன்னால் கேட்குறாங்களே ஒழிய அவங்க அந்த ரூட்டை சரி பண்ணுறதே
கிடையாது. எதெல்லாம் பிடுங்கி எறியணுமோ அதை பிடுங்கி எறிஞ்சிட்டு பரமபிதா நடுகிற நாற்றை நடுகிறது இல்லை. நிறைய பேர் என்ன பண்ண வேண்டியது இருக்குது, நம்முடைய ரூட்டில் கொஞ்சம் வேலை பார்க்க வேண்டியது இருக்குது. வாழ்க்கையில் வெளியில் மோசமாக இருக்குதுன்னு சொன்னால் எங்கே ஆரம்பிக்கணும் வேலையை? உள்ள ரூட்டில் ஆரம்பிக்க வேண்டும். தேவன் உங்களை பெருக பண்ண விரும்புகிறார், தேவன் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார், தேவன் உங்களை உயர்த்த விரும்புகிறார், தேவன் உங்களுக்கு அபரிமிதமான ஆசீர்வாதங்களை தர விரும்புகிறார். ஆனால் ரூட்டை சரி பண்ணலன்னா ஃப்ரூட் வரவே செய்யாது. ரூட்டில் வேலை செய்யணும். இங்கே சபைக்கு எதுக்கு வர்றோம்? அந்த ரூட்டில் வேலை செய்யறதுக்காக தான் வருகிறோம்.